நடிகர் ஸ்ரீகாந்த் ஒரு ப்ரொடியூசர் தான் சிக்க வச்சிருக்கிறார். ஸ்ரீகாந்த் அரெஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் சில நடிகர் நடிகைகளும் அடுத்தடுத்து சிக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற கோணத்துல தான் இந்த கேஸே போயிட்டு இருக்கு. ஸ்ரீகாந்த் அரெஸ்ட் ஆனப்போ நான் ட்ரக்ஸை எடுக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கிறார். சொன்னது மட்டும் இல்லாம அந்த மாஸ்க் எல்லாம் போட்டு பேப்பர் எல்லாம் மறைச்சு தான் மூடிட்டே போனாங்க. அதுக்கப்புறம் அவர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வச்சு செக் பண்ணி பார்க்கும்போது தான் அவர் போதைப் பொருள் யூஸ் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிற விஷயமே தெரிய வந்திருக்கு. அதுக்கப்புறம் கோர்ட்ல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னோட குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அதனால எனக்கு ஜாமீன் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார் கோர்ட்ல. ஆனா அவருக்கு ஜாமீன் கொடுக்கல. 7ஆம் தேதி வரைக்கும் அவரை புழல் சிறையில அடைக்கிறதுக்கு ரூல்ஸும் போட்டுருக்காங்க. ரீசெண்டா பார்த்தோம்னா தமிழ்நாட்டுல போதைப் பொருள் புழக்கம் அதிகமாயிடுச்சு அப்படிங்கிற செய்தி வந்துகிட்டே தான் இருக்கு. நடிகர்களான ஸ்ரீகாந்தும் கிருஷ்ணாவும் இவங்க எல்லாமே போதைப் பொருள் பயன்படுத்தினதா காவல்துறையால கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இந்த வீடியோ முழுக்க இதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸ்ரீகாந்த் அரெஸ்ட் பண்ணது பார்த்தோம்னா நுங்கம்பாக்கம் காவல்துறை தான். இதுல நார்காட்டிக் இன்டெலிஜென்ஸ் யூனிட்டுக்கும் ஒரு முக்கியமான பங்கு இருக்குது. நம்ம நாட்டுக்கு நிறைய ஆப்பிரிக்க நாட்டை சேர்ந்தவங்க வராங்க. அவங்க டூரிஸ்ட் விசால வராங்க. அவங்களாம் என்ன பண்றாங்கன்னா நிறைய போதைப் பொருளை இங்க கொண்டு வந்து சப்ளை பண்றாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. ஸ்ரீகாந்த் எப்படி பிடிப்பட்டார்னா, மே 22ஆம் தேதி ஒரு பார்ல ஒரு அடிதடி சம்பவம் நடக்குது. எப்படின்னா 2 குரூப் வந்து அந்த பாருக்கு வராங்க. பாருக்கு வந்த இடத்துல 2 குரூப்புமே ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றாங்க. ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல தான் 2 குரூப்புக்குமே வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பும் மாறுது. இதுல ஒரு குரூப்ல அஜய் வாண்டியரோட குரூப். அஜய் வாண்டியர் ஒரு கட்சியில ஒரு முக்கியமான போஸ்ட்ல இருக்கிறார். அஜய் வாண்டியரோட ஃப்ரெண்டான பிரசாத் அந்த ஸ்பாட்லயும் இருக்கிறார். அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்றாங்கன்னா போலீஸ்ல போய் கேஸ் கொடுக்குறாங்க. அந்த ஸ்பாட்ல இருந்த பிரசாத்தோட வீடு தான் ஃபர்ஸ்ட் செக் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. அவரோட வீடு மயிலாப்பூர்ல இருக்குது. பிரசாத்தோட வீடை போலீஸ் சர்ச் பண்ணி பார்த்தப்போ வேலை வாங்கி தரதா நிறைய விண்ணப்பங்களோட கவர்மெண்ட் ஸ்டீலோட அப்பாயின்மெண்ட் ஆர்டரும் அந்த வீட்டில் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் பிரசாத்தையே அரெஸ்ட் பண்ணவும் செய்கிறாங்க. வேலை வாங்கி தரதா மோசடி பண்ணிட்டார் அப்படிங்கிற பேரில். அவரோட வீட்டில இருந்து லேப்டாப்பையும் எடுத்துருந்தாங்க. அவரோட மொபைல் ஃபோனையுமே சீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த லேப்டாப்பையும் ஃபோனையும் செக் பண்ணி பார்த்தப்பறம் தான் இந்த கேஸ் போதைக்குள்ளேயே போகுது. அவரோட லேப்டாப்பையும் ஃபோனையும் செக் பண்ணி பார்த்தப்ப தான் குறிப்பிட்ட நபர்கள்ட்ட இருந்து பணம் வருது. அதில் தான் ஸ்ரீகாந்த் மாட்டவும் செய்கிறார். ஸ்ரீகாந்த் கிட்ட இருந்தும் பணம் வந்திருக்கு. அதில் தான் சேட் ஹிஸ்ட்ரி அப்புறம் ஜிபேயோட ஹிஸ்ட்ரி எல்லாம் செக் பண்ணி பார்த்தப்ப தான் ட்ரக் டீலர்ஸோட சம்மந்தப்பட்டதா அது இருக்குது. இதில் என்னன்னா நைஜீரிய நாட்டுக்காரனும் மெசேஜ் அமைச்சிருக்கான். சாதாரண பார் சண்டையை தாண்டி வேலை வாங்கி தரதா ஏமாத்தினதை தாண்டி இப்போ போதைப் பொருள் புழக்கத்திலையும் இவங்க மாட்டுறாங்க. அதுக்கப்புறம் தான் நார்காட்டிக் இன்டெலிஜென்ஸ் யூனிட் இன்வால்வ் ஆகுறாங்க. இந்த பிரசாத் யாரு, அவர் யார்கிட்டலாம் டீலிங் வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முயற்சி பண்றாங்க. இப்படி பிரசாத்தை விசாரிக்கும் போது தான் பிரதீப் குமார் அப்படிங்கிற ஒரு ஏஜென்ட்டை அரெஸ்ட் பண்றாங்க. இதுல பிரதீப் குமார் பிரசாத்துக்கு ஜிபே மூலமா நிறைய அமௌண்ட் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. அதனால போலீஸ் பிரதீப் குமாருக்கு கண்டிப்பா அந்த ட்ரக் டீலிங்ல கண்டிப்பா ஒரு இன்வால்மெண்ட் இருக்குன்னு நம்புறாங்க. இந்த பிரதீப் குமார் சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவர். ஆனா பெங்களூர்லயே செட்டில் ஆகவும் செஞ்சுட்டார். இந்த பிரதீப் குமார் தான் ட்ரக்ஸையே சப்ளை பண்ணவும் செஞ்சிருக்கிறார். போலீஸ் இவர் எப்படி பிடிக்கிறாங்கன்னா, போலீஸே தனக்கு ட்ரக்ஸ் வேணும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்கவும் செய்யறாங்க. அதுக்கப்புறம் ஸ்பாட்டுக்கு வந்து அவரை கையங்கலமா அவர் பிடிக்கவும் செய்யறாங்க. இந்த பிரதீப் குமாருக்கு ஒருத்தர் சப்ளை பண்ணியிருப்பாங்க. அது யாருன்னு பார்த்தோம்னா ஆப்பிரிக்கா நாட்டில் உள்ள கானா நாட்டை சேர்ந்தவர் ஜான் அப்படிங்கிற ஒரு ஃபாரினர் தான். இதுல பிரசாத் பிரதீப் குமார் அரெஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் ஜான் தப்பிச்சோட முயற்சி பண்ணார். ஆனா அவரை ஓசூர் வரைக்கும் விரட்டி பிடிச்சு ஓசூர்ல வச்சு அவர் அரெஸ்ட் பண்ணவும் செய்யறாங்க. இந்த சிங்கம் படம்லாம் பார்த்தோம்ல, அந்த மாதிரி ஒரு ஆப்பிரிக்கா நாட்டை சேர்ந்தவர் தான் இந்த ஜான். இல்ல போலீஸ் என்ன சொல்றாங்கன்னா 1 கிராம் ட்ரக்கு 7000 ரூபாய் அப்படின்னு சொல்றாங்க. அதை என்ன பண்றாங்கன்னா அவங்க இன்னொருத்தட்ட விற்கும் போது 12,000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இதுல ஜான் பிரதீப் குமார் இவங்க 2 பேருமே இந்த கேஸ்ல அரெஸ்ட் ஆகுறாங்க. பிரதீப்பை பிடிச்சு விசாரிச்சப்பதான் ஸ்ரீகாந்தை பத்தி சொல்லவும் செய்யறாரு. ஸ்ரீகாந்த் மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு நான் ட்ரக்ஸ் சப்ளை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஒரு லிஸ்டே கொடுத்துருக்கிறார். பிரசாத்துக்கும் ஸ்ரீகாந்துக்கும் எப்படி தொடர்பு ஏற்பட்டுச்சுன்னா, பிரசாத் வந்து ஒரு படம் எடுக்கிறார். அதுல ஸ்ரீகாந்த் நடிக்கவும் செஞ்சார். தீங்கிரை அப்படிங்கிற ஒரு படத்தை பிரசாத் தயாரிக்கிறார். அதுல தான் ஸ்ரீகாந்த் நடிக்கவும் செஞ்சார். அந்த தீங்கிரை படத்தோட ஹீரோ தான் ஸ்ரீகாந்த். பிரசாத்துக்கும் ஸ்ரீகாந்துக்கும் அதுக்கு முன்னாடியே பழக்கமும் ஏற்பட்டிருக்கு. ஸ்ரீகாந்த் அப்பப்போ அந்த பப்புக்கு வந்தப்பதான் ஸ்ரீகாந்துக்கும் பிரசாத்துக்கும் பழக்கமும் ஏற்பட்டிருக்கு. இந்த படத்துல நடிச்சதுக்கு ஸ்ரீகாந்துக்கு 10 லட்ச ரூபா சம்பளமா கொடுக்கறதா பேசியிருந்தாங்க. ஆனா அது அவருக்கு கொடுக்கவும் செய்யல. அதனால அவர் என்ன பண்ணாரு, அந்த பப்புக்கு போய் பிரசாத் கிட்ட போய் ஒவ்வொரு தடையும் கேட்டிருக்கிறார். சம்பளத்துக்கு பதிலா பிரசாத் ஸ்ரீகாந்த் கிட்ட இந்த ட்ரக்ஸை கொடுத்திருக்கிறார். அதையும் வாங்கி அவர் யூஸ் பண்ணவும் செஞ்சிருக்கிறார். அதுலயும் பிரசாத் ஸ்ரீகாந்த் கிட்ட அதிகமான ட்ரக்ஸை கொடுத்து ஸ்ப்ரெட் பண்ணவும் சொல்லியிருக்கிறாரு. அதுலயும் அவர் வருமானம் வரல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசை வார்த்தையும் கூறியிருக்கிறார். அப்படிதான் ஸ்ரீகாந்த் கடைசியா 1/4 கிலோ ட்ரக்ஸை வாங்கவும் செஞ்சிருக்காரு. பிரதீப் குமார் கிட்ட விசாரிச்சப்பதான் ஸ்ரீகாந்த் கிட்ட அந்த ட்ரக்ஸை வித்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி வாக்குமூலம் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் தான் போலீஸ் ஸ்ரீகாந்தவை கண்காணிக்கவும் செய்யறாங்க. ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் ஸ்ரீகாந்தோட வீட்டுல ஒரு பார்ட்டியை ஒண்ணு கொடுக்குறாரு. அந்த பார்ட்டியில நிறைய பேர் கலந்துக்கவே செய்யறாங்க. அதுக்கப்புறம் தான் அவரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணவும் செய்யறாங்க. அவரோட பிளட் சாம்பிளை வாங்கி அதை பயன்படுத்தி இருக்காரான்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்றதுக்கு ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணி பார்த்தா ஹெராயின் பாசிட்டிவ் அப்படிங்கிற மாதிரி வருது. அதுக்கப்புறம் அவர் போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் விசாரிச்சப்பதான் அவர் எல்லாத்தையுமே சொல்லவும் செஞ்சுட்டார். இது ஆரம்பிச்சதுக்கான முக்கியமான காரணமே சம்பள பிரச்சனையால தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இதுக்கு எல்லாத்துக்குமே பிரசாத் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார். இந்த கேஸ்ல நடிகர் கிருஷ்ணாவுமே அரெஸ்ட் ஆகவும் செஞ்சிருக்கிறார். நடிகர் ஸ்ரீகாந்த் சினிமாவில் வர்றதுக்கு முன்னாடியே சின்ன திரையில அறிமுகமாயிருக்கிறார்.
ஜன்னல் மரபு கவிதைகள் அப்படிங்கிற சீரியல் மூலமா நடிகரா அறிமுகமாயிருக்கிறார் ஸ்ரீகாந்த். இந்த சீரியலை கே பாலச்சந்தர் தான் இயக்கியிருந்தார். அதுக்கப்புறம் 2002 வருஷம் சசியோட இயக்கத்துல வெளிவந்த ரோஜா கூட்ட படம் மூலமா தான் ஹீரோவும் அறிமுகமானார். ரோஜா கூட்ட படமும் மிகப்பெரிய வெற்றி படமா அமைஞ்சது. அதுல வர ஆப்பிள் பெண்ணு நீயோர் அப்படிங்கிற பாட்டு மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. அந்த படமும் 100 நாளைக்கு மேல ஓடவும் செஞ்சது. இந்த படம் தெலுங்குலையுமே ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் மனசெல்லாம் ஏப்ரல் மாதத்தில் பார்த்திபன் கனவு படங்கள்லாம் நடித்தார். இந்த படங்களுமே நல்ல ஹிட் ஆச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் நடித்த படங்களில் பாடல்கள் எல்லாமே ரொம்பவே ஹிட் ஆச்சு. பம்பர கண்ணாடி பாட்டுமே மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. அப்படி ஒரு ஃபேமஸாக இருக்கும்போது தான் மனசெல்லாம் படத்தில் நடிக்கும்போது தீக்காயம் அவருக்கு ஏற்பட்டுச்சு. மனசெல்லாம் படத்தில் நடிக்கும்போது ஒரு தீ விபத்து சிக்கிட்டார் ஸ்ரீகாந்த். அந்த நேரத்தில் தான் மணிரத்னமே ஆயுத எழுத்து படத்தை எடுக்கிறதா இருந்தார். மணிரத்னமே ஸ்ரீகாந்த் கிட்ட பேசியிருந்தார் தன்னோட படத்தில் நடிக்க வைக்கிறதுக்காக. அவருமே குணமான பிறகு ஆயுத எழுத்து படத்தில் நடிக்கிறதா சொல்லியிருந்தார். அவருமே 6 மாதம் வரை வெயிட் பண்ணியிருந்தார் ஸ்ரீகாந்துக்காக. ஆனால் கடைசியாக ஸ்ரீகாந்த் அந்த படத்தில் நடிக்கவும் வரல. ஆனால் மனசெல்லாம் பட தயாரிப்பாளர் தன்னோட படத்தில் நடிக்காமல் வேற எந்த படத்துலையுமே நடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு முட்டுக்கட்டையும் போட்டார். அதனால மணிரத்னத்தோட ஆயுத எழுத்து படத்தில் நடிக்க முடியாமல் போச்சு. அதனால மணிரத்னமே ரொம்ப நாள் அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தனால ரொம்பவே டென்ஷன் ஆகி இனி என்னோட படங்களில் நடிக்க கூப்பிடவே மாட்டேன்னு சொல்லிட்டார். அந்த படத்தில் ஸ்ரீகாந்துக்கு பதிலாக தான் சித்தார்த்து நடிக்கவும் செஞ்சார். டைரக்டர் பாலா விக்ரமுக்கு ஒரு சேது படத்தை கொடுத்தார். சூர்யாவுக்கு நந்தா அப்படிங்கிற படத்தை கொடுத்தார். பிதா மகன்ல 2 பேருமே நடிச்சாங்க. அந்த டைம்ல பாலா நான் கடவுள் படத்துல ஸ்ரீகாந்த் தான் கேட்டிருக்கிறார். ஆனா அவரோட மேனேஜர்ஸ் நிறைய கொலவரபடியும் பண்ணிட்டாங்க. 2 வருஷம் அந்த படத்துக்கே போயிடும், அப்புறம் வேற எந்த படத்துலையுமே நடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மாதிரி இப்போதான் ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி இப்போதான் வந்திருக்கிறீங்க. அதனால இந்த படத்துல நடிக்கிறதுக்கு பேரா நிறைய படங்களை நடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியாவும் கொடுத்துருக்காங்க. இதை பத்தி ஸ்ரீகாந்துமே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. தன்னோட மேனேஜர்ஸ் ஒரு முட்டாள்களா இருந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் நிறைய படங்கள் நடித்தாலுமே அந்த படங்கள்லாம் தோல்வி படங்களா அமைஞ்சது. அதுக்கப்புறம் தான் முதல் பட இயக்குனரான சசி அவருக்கு ஒரு கம்பேக் கொடுத்தார். சசியோட இயக்கத்துல பூ அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு. அதனால ஸ்ரீகாந்துக்கு ஒரு திருப்பு முனையா அந்த படமும் அமைஞ்சது. அதுக்கப்புறம் நண்பன் படத்துல விஜயோட ஃப்ரெண்டாவும் நடிச்சிருந்தாரு. நண்பன் படத்துக்கு அப்புறம் கடந்த 14 வருஷமா ஸ்ரீகாந்த் நடிப்புல வெளிவந்த எந்த ஒரு படமுமே ஹிட் ஆகல. இதுல என்னன்னா ரோஜா கூட்ட படத்தின் மூலமா தான் அறிமுகமானார். ஆனா அதுக்கு முன்னாடியே நடிக்க இருந்த படம் தான் 12B. ஒரு சில காரணங்களால அந்த பட வாய்ப்புமே அவருக்கு கிடைக்கல. அந்த படத்துல சாம் தான் கதாநாயகனா நடிச்சாரு. சாமுக்குமே அதுதான் ஒரு முதல் படமா இருந்துச்சு. அதே போல லிங்குசாமி இயக்கத்துல மாதவன் நடிச்சு மிகப்பெரிய ஹிட்டான ரன் படத்துலையுமே அவர் தான் நடிக்க இருந்துச்சு. ஆனா அந்த படத்துல அவர் நடிக்கவும் மறுத்ததாகவும் சொல்லப்படுது. ஸ்ரீகாந்தோட முதல் பட இயக்குனரான சசி விஜய் ஆண்டனியை வச்சு மிகப்பெரிய ஹிட் கொடுத்த படம் தான் பிச்சைக்காரன். அந்த படத்தை சசி எடுக்கிறதுக்கு முன்னாடி ஸ்ரீகாந்த் நம்பியார் அப்படிங்கிற படத்துல நடிச்சிருந்தார். அந்த படத்துல அவர் நடிச்சதுனால இந்த படத்தை அவர் தவற விட்டுட்டார். திருப்பதியில அவருடைய அப்பா பேங்க் மேனேஜரா இருந்தா சொல்லப்படுது. அதே போல அவர் நாடகங்களையும் நடிச்சிருக்கிறார். அதனாலதான் ஸ்ரீகாந்துக்கு நடிப்பு மேல ஒரு ஆர்வம் வந்திருக்கிறதாவும் சொல்லியிருக்காரு. தமிழ் சினிமாவில் நடிச்சுட்டு இருக்கும் போதே தெலுங்குல ரொம்ப ஆர்வம் காட்டியிருக்காங்க. அதனாலதான் தமிழ் இண்டஸ்ட்ரியில அவருக்கு அதிகமான வாய்ப்பும் அவருக்கு கிடைக்கல. அவரோட வாழ்க்கையில ஒரு முக்கியமான காலகட்டம் எதுன்னு பார்த்தோம்னா 2007 வருஷம் தான் திருப்பதியில வச்சு ஒரு ரகசிய கல்யாணம் பண்றாரு. ஆரம்பத்துல பொண்ணு வீட்டுல மட்டும்தான் சப்போர்ட் பண்றாங்க. அதனால திருப்பதியில வச்சு ரெஜிஸ்டர் மேரேஜும் பண்றாங்க. என்னதான் இவர் கல்யாணம் முடிச்சிருந்தாலும் வெளி உலகத்துக்கு இவரோட கல்யாணத்தை பத்தி யாருக்குமே தெரியாது. ஸ்ரீகாந்துமே 2-3 மாசம் சேர்ந்து ஒண்ணா இருந்துட்டு அதுக்கப்புறம் இல்ல செட் ஆகுதா எங்க ஃபேமிலியில ஒத்துக்கல அப்படிங்கிற மாதிரி ஸ்ரீகாந்த் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் தான் ஸ்ரீகாந்தோட மனைவியும் எல்லாருக்கும் தெரியற மாதிரி எங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஊரறிய சொல்லவும் செய்யறாங்க. ஸ்ரீகாந்த் வேற வழியே இல்லாம 2008 வருஷம் எல்லாருக்கும் தெரியற மாதிரி கல்யாணமும் நடக்குது. உண்மையை சொல்லப்போனா அவர் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவரோட கேரியரே மாறி போயிடுச்சு. இதுல ஸ்ரீகாந்த் போலீஸ் கிட்ட கொடுத்த ஸ்டேட்மெண்ட் படி 1/4 கிலோ கொக்கைன் வாங்குறதா சொல்லியிருக்காரு. இப்போ நடிகர் ஸ்ரீகாந்த் மேல 4 பிரிவுல வழக்கு பதிவும் செய்யப்பட்டிருக்கு. இந்த போதைப்பொருள் வழக்குல ஏராளமான திரைப்பிரபலங்களும் சிக்க வாய்ப்பு இருக்கிறதாகவும் சொல்லப்படுது.